I do believe I'll be having the honor of taking Cuba. ஈரான் மற்றும் வெனிசுவேலாவை தொடர்ந்து ட்ரம்பின் அடுத்த இலக்கு கியூபாவா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. I think I can do anything I want with it. You want to know the truth? They're a very weakened nation. கடந்த ஜனவரி மாதம் வெனிசுவேலாவின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை பதவி நீக்கம் செய்த பிறகு அந்நாட்டில் இருந்து கியூபாவிற்கு வரும் எண்ணெய் விநியோகத்தை தடுத்து நிறுத்தியது அமெரிக்கா. இதன் மூலம் கியூபா மீதான தனது அழுத்தத்தை அதிகரிக்க தொடங்கினார் அதிபர் ட்ரம்ப். இதனால் கியூபா மின்வெட்டுகளால் பெரும் அவதிக்கு உள்ளாகியது. நாட்டின் பழமையான உள்கட்டமைப்புகள் நிலைமையை மேலும் மோசமாக்கின. அமெரிக்காவின் எரிசக்தி தடையை முடிவுக்கு கொண்டு வர கோரி கியூபாவின் அதிகாரிகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் கியூபா மீதான தடையை விலக்க வேண்டுமெனில் அந்நாட்டின் தலைவர் மிகுவல் தியாஸ் கானல் பதவி விலக வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிப்பதாக அமெரிக்க ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் கியூபாவிலும் வெனிசுவேலாவை போல தலைவரை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற அமைச்சர்களை பதவியில் வைப்பது போன்றதொரு ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரான் மற்றும் வெனிசுவேலாவை போலவே கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான சிக்கலும் பல தசாப்தங்களாக நீடித்து வருகிறது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் கீழ் இரு நாடுகளும் ஒரு சுமூக நிலையை எட்டிய போதும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் நிலைமை மீண்டும் இறுக்கமடைந்தது. ஆனால் வெனிசுவேலா மற்றும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது போல அமெரிக்கா கியூபா மீதும் தாக்குதல் நடத்துமா? தற்போதைக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கல் பொருளாதார ரீதியாக மட்டுமே இருக்கிறதை தவிர அது இன்னும் ராணுவ ரீதியாக மாறவில்லை. எனவே ஈரானை போல கியூபா மீது அமெரிக்கா தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் எண்ணெய் வளம், மின்சாரம் என அத்தியாவசிய தேவைகள் இன்றி ஆட்சியில் நிலையான தலைவருமின்றி கியூபா எப்படி அமெரிக்காவை சமாளிக்க போகிறது என்பதுதான் தற்போதைய முக்கிய கேள்வியாக இருக்கிறது.